நம் சங்க இலக்கியங்களில் அதிகமாக புகழ்ந்து போற்றப்பட்ட நகரம் நம் மதுரை மாநகரம். கலை, கலாச்சாரம், நாகரிகம் இவைகளை தாண்டி மதுரையின் இயற்கை வளங்களுக்கு என்று தனியிடம் உண்டு. சிறு மலைகளும் நீர்நிலைகளும் காப்புக்காடுகளும் வயல்வெளிகளுமே நம் மதுரையின் பிரதான நிலப்பரப்பாகும். இந்நிலத்தை சார்ந்த காட்டு மாடுகள், மான்கள், மயில்கள், குரங்குகள், பாம்புகள் மற்றும் பல்வேறு வகையான பறவைகளுமே மதுரையின் முக்கிய வன உயிரினங்களாகும். பல ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் இந்த உயிரினங்களுடன் எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் ஒன்றிணைந்து வாழ்ந்து வந்தனர். ஆனால் தற்போது வனங்களும் விளைநிலங்களும் நீர்நிலைகளும் அழிக்கப்படுவதினால் இவ்வுயிரினங்கள் தன் வாழ்விடத்தை இழந்து வேறு வழியின்றி மனிதர்களோடு வாழ வேண்டிய கட்டாய சூழலுக்கு தள்ளப்படுகிறது. இது மனிதன் மிருகம் மோதலாக மாறி வருகிறது. மேலும் இது மனிதர்களுக்கு மட்டுமின்றி இந்த உயிரினங்களுக்கும் மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்துகிறது. இந்த உயிரினங்கள் அழியும் போது அங்கு அதன் இயற்கை சமநிலை எனும் கட்டமைப்பு முற்றிலும் உடைகிறது. இந்த பிரச்சனைகளுக்கு மிக பெரும் தீர்வாக அமைந்தது டேனியின் வனவிலங்கு மீட்பு மற்றும் விடுவித்தல் திட்டமாகும். 2015-2016 தமிழக வனத்துறையின் பெரும் பங்களிப்போடு இத்திட்டம் தொடங்கப்பட்டது. இதன் முதன் முயற்சியாக மதுரையின் 4 வன சரகத்திற்கு உட்பட்ட காப்புக்காடுகளை ஒட்டி அமைந்த பல்வேறு கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் வன உயிரினங்கள் பற்றிய விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த திட்டம் விளம்பர பலகைகளின் மூலமும் துண்டு பிரசுரங்களின் மூலமும் வன உயிரினங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த உதவுகிறது. இந்த முகாம்களின் மூலம் வன உயிரினங்களின் பயன்களையும் அதன் முக்கியத்துவத்தையும் மட்டுமின்றி வன உயிரினங்கள் மீதான அச்சத்தையும் அறவே நீக்கி அவைகளை பாதுகாப்பதற்கு வழி செய்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் மக்களின் குடியிருப்பு பகுதிகளுக்கு இரை மற்றும் புகலிடம் தேடி வரும் முக்கிய உயிரினங்களான பாம்புகள், குரங்குகள் மற்றும் காயம்பட்ட பறவைகளை பாதுகாக்க வழி செய்கிறது. மேலும் மனிதன் மிருகம் மோதல் பிரச்சனை உள்ள ஒவ்வொரு கிராமங்களிலும் தலா 2 தன்னார்வமுள்ள இளைஞர்களுக்கு வழி தவறி வரும் விலங்குகளை மீட்டு மீண்டும் அவைகளை அதன் இயற்கை சார்ந்த இருப்பிடங்களில் விடுவிப்பதற்கு சிறப்பு பயிற்சி பெற்ற நபர்களின் மூலம் பயிற்சி கொடுக்கப்பட்டு வருகிறது. இது ஆட்டம்னா இதை பார்த்துட்டு பாம்பு பயந்து ஓடிடும். அதனால இதை கொண்டு நம்ம ஒரு இடத்துல இது மூவ்மெண்ட்டே இல்லாமல் அசைவே எல்லாம் வச்சிடும். மேலும் பயிற்சி பெற்ற தன்னார்வலர்களுக்கு உதவித்தொகை மற்றும் வனவிலங்குகளை பாதுகாக்க மீட்பதற்கான நவீன உபகரணங்களையும் அளித்து வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பயிற்சி பெற்று உள்ளனர். கடந்த ஓராண்டில் இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 300க்கும் மேற்பட்ட பாம்புகளும் 50க்கும் மேற்பட்ட குரங்குகளும் 100க்கும் மேற்பட்ட
காயம்பட்ட பறவைகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளது. மனிதர்களைப் போலவே எல்லா உயிரினங்களுக்கும் இவ்வுலகில் வாழ உரிமை உள்ளது. இயற்கையையும் உயிரினங்களையும் பாதுகாப்பது நமது அடுத்த தலைமுறையினருக்கு நாம் செய்யும் தலையாய கடமையும் ஆகும்.